2026ஆம் ஆண்டுக்கான புதிய மாற்றங்கள் என்னென்ன என்று சொன்னால், அதாவது இப்படி சில மாற்றங்கள் அந்த மாற்றங்களை உங்களுக்கு அதில் அறிய தெரியலமான கேட்டிருந்தாங்க. அதனுடைய முதலாவது விடயம் என்ன சொன்னால், 2026ஆம் ஆண்டுக்கான அந்த ஆஃபா ரெண்ட், அந்த ரெண்டைக்கு அவர்களுக்கு 13 மாத சம்பளம் கொடுப்பனவு இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். அதை பற்றியான ஒரு விளக்கம் தான் இங்கே கேட்கிறோம். அந்த கொடுப்பனவு முதலாக எப்ப இது நடைபெறும் என்றதான் இந்த கேள்வி. மார்ச் மாதம் 2024 இதுக்குரிய வாக்கெடுப்பு எடுத்திருந்தவங்க 13வது மாத ரெண்ட்டை கிடைக்குமா இல்லையாண்டு அதுக்கு ஓம் என்ற இது மக்களால் எடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. அது வார வருடம் 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் முறையாக இந்த 13 மாத ரெண்ட்டை பே பண்ணப்பட போகுது. ஓகே, ஒரு நல்ல ஒரு விடயம் இது. பல மக்கள் எங்களை கேட்டிருந்தார்கள், இந்த ரெண்டு எப்போ வரும் அது வரும்னு சொல்லி. இப்போ இந்த முதலாவது சாலம் முதலாவது கொடுப்பன வரும் என்று நீங்கள் பார்க்கலாம். அடுத்த சுவிஸ் ஐடி நான் ஏற்கனவே எங்களோட இன்ஃபோவில் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். சுவிஸ் ஐடி வருகின்றது, என்னென்ன மாற்றம் கூட வர்றதை நீங்கள் எங்கள் இன்ஃபோவில் பார்க்கலாம். அதை திருப்பி இருக்கா அந்த ஐடி புதிய நவீன முறையில் வரும். இந்த ஐடி இது எப்போ இந்த ஐடி முதல் முறையாக இங்கே அறிமுகப்படுத்த போகிறேன். வார வருடம் டிசம்பர் மூட்டம் இந்த புதிய சிஸ்டம் அமுல்படுத்தப்பட போகுது. முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு விரும்பினால் மட்டும் நீங்கள் இந்த எலக்ட்ரானிக் ஐடியை நீங்கள் அப்ளிகேஷன் பண்ண முடியும். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் இப்போ இருக்க மாதிரியே தொடர்ந்து உங்களோட நார்மல் ஐடி கார்டும் பாஸ்போர்ட்டும் ரினியூவல் பண்ணலாம். வார வருஷம் டிசம்பருக்கு பிறகு எலக்ட்ரானிக் ஐடியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் என்ன உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் ஒரு ஆன்லைன் மூலம் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறீங்கன்னு சொன்னால் வருங்காலத்தில் நீங்கள் எலக்ட்ரானிக்காக ஐடி வச்சிருக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஃபோனில் பதிஞ்சு வச்சுருந்தா நீங்கள் யூரோப் கண்ட்ரியில் இப்போ ஸ்விஸ் பாஸ்போர்ட் இருக்கிறவர்களுக்கு யூரோப் கண்ட்ரியில் போய்க்க நீங்கள் ஐடி கொண்டு போக இல்லைன்னா ஃபோன்லேயே வச்சுருக்கிற ஐடியும் காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு இப்போ எல்லாம் வாலெட் எல்லாமே எலக்ட்ரானிக் வாலெட், இப்போ கிரெடிட் கார்டு, பேங்க் கார்டு எல்லாமே ஃபோனில் வரும் பட்சத்தில் நீங்கள் ஒரு பர்ஸ் ஐடி கார்டு கொண்டு போக வேண்டிய எல்லாமே இருக்கலாம். இதுவும் நீங்கள் ஃபோனில் ஏற்றினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபோன்லேயே எல்லா விதமான இதுவும் இருக்கிறதுக்கு தான் இந்த எலக்ட்ரானிக் ஐடியை கொண்டு வந்திருக்காங்க. உண்மையில ஒரு நல்ல விடயம். ஓகே, ஏற்கனவே இதில் வெளிநாட்டு போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு விடயம். அடுத்தா என்னென்னு சொன்னால், இப்போ பல பேர் எனக்கு சில விடயங்களுக்கு இருந்தது. அதாவது என்ன சொன்னால், இந்த ஸ்டாக்கிங்னு சொல்லி என்ன சொன்னால் ஒருவரை பின்தொடர்வது. பார்த்தீங்கன்னா சில பேர் எனக்கு ஒரு அக்காட்சிக்கு இருந்தாங்க, நாங்கள் இருக்கிறது வேறு கண்ட்ரோல் பிள்ளை இங்கே வேலைக்கு வர இதில் அவர்கள் பின்தொடரினோம், பின்னால் போயினோம், இப்படியான பிரச்சனை. அதுக்கு அது சௌக்கியமாக இருக்குது. அதாவது அது ஒரு அதுக்கு ஒரு ஏழாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு அறுபதா என்ன பின்தொடருது, அறுபதா என்ன செய்யுது, இப்படியான பேச்சியல் சம்பந்தமான ஒரு விடயம் உண்டு. அதை அது சம்பந்தமான ஒரு விடயம் உண்டு. இப்பொழுது அமலுக்கு வரவா சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றியான ஒரு விடயம் தான் இது. வார வருடம் 1ஆம் தேதி ஜனவரியிலிருந்து புதிய சட்டம் ஒன்று அமலுக்கு கொண்டு வர இருக்கிறது. அதில் என்னன்னு சொன்னால், இந்த ஸ்டாக்கிங் ஒருத்தர் தெரிந்தோ தெரியாமலோ இன்னொருத்தரே நாங்கள் இன்னொரு ஆள் மூலம் பின்தொடரப்பட்டால் வரும் வருஷத்திலிருந்து இதை தனியொரு கேஸாக அமுல் செய்யப்படுத்தலாம். இது நிறுவனை பண்ணும் பட்சத்தில் 3 வருஷத்துக்கு மேற்பட்ட ஜெயில் தண்டனையும் பெரிய அமௌண்ட் உள்ள ஒரு ஃபைனும் போடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறபடியாக ஒரு புது சட்டம் 1ஆம் தேதி ஜனவரியிலிருந்து அமலுக்கு கொண்டு வர இருக்கிறது. உங்களுக்கு நீங்கள் உங்களை யாரும் ஸ்டாக்கிங் பண்ணுறத மாதிரி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நேரடியாக போலீஸ் மூலம் போனீங்கன்னு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னு சொன்னால், பல தாய்மார் சில விடயங்களை கேட்டிருந்தார்கள், இப்படியான பிரச்சனை நடக்கிறது, அவர் பின்தொடர்ந்தார், இவர் பின்தொடர்ந்தார், பிள்ளைக்கு வேலைக்கு போக முடியாமல் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தால் அவர் பின்தொடர்ந்து அதை கேட்கிறோம் இதை கேட்கிறோம், இப்படியான பிரச்சனைகள். உண்மையிலேயே அது ஒரு நல்ல விடயம் என்றால் அவைவே தங்க வேலையை பார்க்கறதுக்கான சகல விடயமான விடயங்கள் இந்த நாடு இருக்கிறது. இப்படி பின்னால் தொடர்ந்து தேவையில்லா பிரச்சனைகள், அடிபாடுகள், சன்னித்திரங்கள், அப்படியான பல விடயங்கள் இதில்
இப்படி பேச்சில் வர்றதாகவும் கேள்விப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு விடயம். அடுத்தா என்னன்னு சொன்னால் அது 2026 வந்து மிலிட்ரிக்கு போகிறவங்க, அதாவது சிவில் சுட்ஸ்ன்னு சொல்கிறது, அது வந்து மீண்டும் அதுக்குரிய இது வந்து கூட்டி இருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை பற்றி என்ன விளக்கம்? நாங்கள் போட்ட இன்னொரு வீடியோவில் நாங்கள் இதுக்குரிய விளக்கம் நாங்கள் கொடுத்துருந்தோம். இனி ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இந்த சட்டம் அமலுக்கு வருது. சிவில் ஷூட்ஸ் 36 வயதிலிருந்து 40 வயதுக்கு நீடிக்கப்படுது. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், வார விரதத்திலிருந்து 40 வயசு வரைக்கும் சிவில் ஷூட்ஸில் இருக்கிறவங்க வந்து பங்கு பெற்றவங்கன்ற மாற்றம் வந்து வார வருடம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அமுல்படுத்தப்படுது. ஓகே, இது வந்து சிவில் ஷூட் இது, அதாவது மிலிட்ரி போகிற ஆட்கள் சேர்ந்து தான் இதுக்குள்ள வந்து அடங்குது இல்லையா? அதாவது என்ன சொன்னால், இனி 36 வயசுல இருந்தவன் 40 வயசு வந்து மிலிட்ரி போகணும். ஸோ இப்படியான விடயம். ஓகே, அடுத்து இப்படி விடயங்களை நாங்கள் இதில் பார்த்துக்கிறோம். மீண்டும் மீண்டும் வேறு விடயங்களோட உங்களை சந்திக்கிறோம் அடுத்த வீடியோ. The best credit in Swiss. No fees. Just trust you. குறைந்த வட்டி வீதத்தில் வங்கி கடன். உங்களுக்கு ஏற்ற பெஸ்ட் கிரெடிட். அனிஸ் கிரெடிட் என்பது